ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கான்குரன்ஸ் மாடுலோனா என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நமக்கு ரெண்டு இன்டீஜர்ஸ் தேவை. நம்ம ஏ அண்ட் பின்னு சொல்லி ரெண்டு இன்டீஜர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு இன்டீஜரையும் என்னால் எப்போ ஏ இஸ் கான்குரன்ட் டு பி மாட் என்னன்னு எழுத முடியும்னா, இந்த 3 லைன் மாதிரி போடுறோம்ல, அதை வந்து இஸ் கான்குரன்ட் டு அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணுவோம். அதாவது இதை எப்படி ரீட் பண்ணணும்னா, ஏ இஸ் கான்குரன்ட் டு பி மாட் என் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். இந்த 3 லைன் மாதிரி இருக்க சிம்பிளை எப்படி ரீட் பண்ணணும்னா இஸ் கான்குரன்ட் டுன்னு ரீட் பண்ணணும். இந்த சிம்பிளை தான் கான்குரன்ஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதை என்னால் எப்படி எழுத முடியும்னா, இந்த ஏ மைனஸ் பி வந்து என்னால் டிவைட் ஆச்சுன்னா என்னால் இப்படி எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே 61 இஸ் கான்குரன்ட் டு 5 mod 7 எழுதியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை. இந்த 61ஐயும் 5ஐயும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 56 கிடைக்குமா? ஸோ 56ஐ வந்து இப்போ என்னால் 7ஆல் டிவைட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். கண்டிப்பாக 56ஐ வந்து என்னால் 7ஆல் டிவைட் பண்ண முடியும். அப்படி இருந்துச்சுன்னா 61 இஸ் கான்குரன்ட் டு 5 mod 7 அப்படின்னு சொல்லி என்னால் எழுத முடியும். இதை வேற எப்படி சொல்லலாம்னா, ஸோ நமக்கு இங்கே 61 இருக்கா? ஸோ 61 7ஆல் இப்போ நம்ம டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 7 7s 49, 8 7s 56ன்னு வருமா? அப்போ ரிமைண்டர் நமக்கு என்ன வரும்? கீழே 5 வருமா? ஸோ அதாவது ஒன்றுமே கிடையாது. ஏதோ ஒரு இன்டீஜரை ஏதோ ஒரு நம்பரால் நம்ம டிவைட் பண்ணோம்னா அந்த நம்பருக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குமோ அதை தான் நம்ம இங்கே போடுவோம். அதாவது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட 61 7ஆல் நான் டிவைட் பண்ணியிருக்கேன். கரெக்டா? எனக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குமோ அதை தான் இந்த இடத்துல போடணும். அப்படி எழுதுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இந்த கான்குரன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நீங்கள் இந்த ரிமைண்டரே வந்து நீங்கள் 61ல் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து 7 டேபிளில் போகுமா? ஸோ அதுதான் இதோட டெஃபினிஷன். அதாவது 2 integers a and b வந்து ஆர் கான்குரன்ஸ் மாடுலோ என்னன்னு சொல்லி எப்போ சொல்லுவீங்கன்னா, அதாவது இப்படி எப்போ நீங்கள் எழுதுவீங்கன்னா, இஃப் தே டிஃபர் பை அன் இன்டீஜர் மல்டிபிள் ஆஃப் n. அதாவது இந்த a மைனஸ் பி நம்ம இங்கே பார்த்தோம்ல 56ன்னு கிடச்சிச்சா, அதை எப்படி என்னால் எழுத முடியும்? மல்டிபிள் ஆஃப் என்ன என்னால் எழுத முடியுமா? 7 8s 56ன்னு எனக்கு கிடைக்குமா? ஸோ இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸை வந்து என்னால் மல்டிபிள் ஆஃப் என்ன எழுத முடியும். ஏன்னா இங்கே பாருங்க, இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து 56. இதை வந்து நான் மல்டிபிள் ஆஃப் n 7 into 8 எழுத முடியும். இங்கே என்னோட என்னன்னா ஒன்றுமே கிடையாது, 7 தான். அப்படி எழுத முடிஞ்சுச்சுன்னா அந்த 8ன்றது நமக்கு இங்கே ஏதோ பாசிட்டிவ் இன்டீஜராக கிடைச்சிச்சுல, அது நெகட்டிவ் இன்டீஜராக கூட நமக்கு கிடைக்கலாம். ஏன்னா ஏ அண்ட் பி வந்து நம்ம இங்கே பாசிட்டிவாக செலக்ட் பண்ணனால நமக்கு பாசிட்டிவாக வந்து 8ன்னு சொல்லி இங்கே கோஷன் கிடைச்சிருக்கு. பட் ஏ அண்ட் பின்றது பாசிட்டிவாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நெகட்டிவாக கூட இருக்கலாம். ஸோ என்னோட கேன்றது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அதனால தான் ஃபார் சம் இன்டீஜர் கே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து எப்படி எழுத முடியும்னா ஏ இஸ் கான்குரன்ட் டு பி மாட் என் அப்படின்னு சொல்லி எழுத முடியும்னு சொல்லியிருக்காங்க. வேர் இந்த நம்பர் என்னன்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாடுலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என் வந்து எப்பயுமே நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ இந்த கான்குரன்ஸ் மாடுலோனா ஒன்றுமே கிடையாது. ஏதோ ஒரு இன்டீஜரை எடுத்து இந்த ஏதோ ஒரு நம்பரால் நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா அதுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குமோ அதுதான் இந்த பீன்ற பொசிஷனில் எழுதுவீங்க. ஸோ நமக்கு இங்கே ஒரு நோட் இருக்கு. when a positive integer is divided by n, ஏதோ ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரை நம்ம என்னால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் என்னன்றதும் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் தான். ஸோ ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ரிமைண்டர்ஸ்லாம் வரும்? இப்போ ஏதோ ஒரு நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் என்ன தான் வரும்? 0 1 2 தான் வரும். 3லாம் ரிமைண்டராக வராது. ஸோ அதே மாதிரி ஏதோ ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரை நீங்கள் என்னால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தான் ரிமைண்டர் கிடைக்கும்? 0 1 2 அண்ட் n-1க்குள்ளே தான் உங்களோட ரிமைண்டர் இருக்கும். அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, when we work with modulo n இந்த நம்பரை வச்சு தான் நமக்கு ஏதோ ஒரு நம்பரை டிவைட் பண்ண போகணும். ஸோ modulo n-ஓட நம்ம ஒர்க் பண்ணும்போது we replace all the numbers by their reminders upon divided by n. எல்லா நம்பர்ஸையும் நம்ம எதோட ரிலேட் பண்ணுறோம்னா அதோட ரிமைண்டர்ஸோட ரிலேட் பண்ணுறோம். எப்போனா அதனால டிவைட் ஆகும்போது இங்கே என்னன்றது நமக்கு என்ன? 7. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. 61 7ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வருதோ அதை தான் இங்கே போடணும்னு சொன்னேன். நமக்கு ஏதோ ஒரு நம்பர் அது 7ஆல் டிவைட் பண்ணணும்னா நமக்கு என்னென்ன ரிமைண்டர்ஸ் தான் வரும்? 0 1 2 3 4 5 6ன்றது மட்டும்தான் ரிமைண்டராக வரும். ஓகேவா? மறுபடியும் வந்து மல்டிபிள் ஆஃப் 7ஆக இருந்தால் நமக்கு 0வே வந்துடும். ஸோ இங்கே இருக்கிற நம்பர் வந்து இந்த 7 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பராக தான் இருக்க முடியும். 7ஐ விட ஜாஸ்தியாக இங்கே இருக்க முடியாது. 61 இஸ் கான்குரன்ட் டு 8 mod 7 அப்படின்றதுலாம் எழுதுறதுலாம் தப்பு. சரியா?
ஸோ இங்கே ரிமைண்டர் தானே நம்ம எழுத போகிறோம். ஸோ அந்த ரிமைண்டர் வந்து இந்த 0லேருந்து 6க்குள்ளே ஏதோ ஒரு வேல்யூவாக தான் இங்கே இருக்கும். ஸோ நமக்கு இங்கே 5ன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணலாம். 45 இஸ் கான்குரண்ட் டு என்ன நம்பர் எனக்கு இங்கே வரும் தெரியாது, மாட் 6ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ நான் என்ன பண்ணணும்னா 45 வந்து ஏதோ ஒரு நம்பரோட கான்குரன்ஸ் ரிலேஷனில் இருக்குது, அதை நான் 6ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும், இதை 45ஐ நான் 6ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும், 7 6 42ன்னு வருமா. அப்போ எனக்கு ரிமைண்டர் இங்கே என்ன வரும், 3ன்னு வருமா. ஸோ அந்த 3ஐ தான் நான் இங்கே போடணும். அதாவது 45 இஸ் கான்குரண்ட் டு 3 mod 6 அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி நான் 6ஆல் டிவைட் பண்ணுறேன்னா அதோட பாசிபிள் ரிமைண்டர்ஸ்லாம் என்ன, 0லேருந்து 5 வரைக்கும். ஸோ எனக்கு இங்கே எழுதியிருக்க ரிமைண்டர் என்ன இருக்குது, 0லேருந்து 5க்குள்ளே, அதாவது 3 தான் இருக்குது. ஸோ இது வந்து கரெக்ட். ஓகேவா. ஸோ நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம், என்னோட ஏ அண்ட் பின்றது ரெண்டுமே இன்டீஜர்ஸ்ன்னு சொன்னேன், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லலை. ஸோ இதை நெகட்டிவாக எடுத்தால் என்னால் எப்படி எழுத முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நான் -5ன்ற இன்டீஜரை எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் எதால் டிவைட் பண்ண போகிறேன்னா 3ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஓகேவா. இப்போ -5 இஸ் கான்குரண்ட் டு என்னமோ ஒரு ஆன்சர் வரும். இது நான் எதால் டிவைட் பண்ணுறேன், 3ஆல் டிவைட் பண்ணுறதுனால mod 3 அப்படின்னு சொல்லி எழுதணும். எந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ண போகிறோமோ அது mod 3 அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட்குள்ளே எழுதணும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த -5ஐ நம்ம 3ஆல் டிவைட் பண்ணணும், நமக்கு என்ன கிடைக்கும். இப்போ நான் இங்கே வந்து கோஷன்ட்டில் -1 போட்டேன்னு வச்சுக்கோங்க. -1 × 3 எனக்கு -3ன்னு வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் -2ன்னு வரும். எனக்கு தெரியும் ஈக்குவல்ஸ் டிவிஷன் லெம்மா படி என் ரிமைண்டர் எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கணும். அது 0லேருந்து mod bக்குள்ளே தான் இருக்கணும். 0 < r which is less than mod b. இந்த bன்றது ஒன்றுமே இல்லை, இந்த டிவைசர் எதை வச்சு நம்ம டிவைட் பண்ணுறோமோ அதுதான் b. ஸோ அப்படி நம்ம இங்கே பார்த்தோம்னா நம்மளோட டிவைசர் 3. ஸோ என்னோட ஆரோட வேல்யூ வந்து 0லேருந்து 3க்குள்ளே மட்டுமே தான் இருக்கணும். 3ஆ இருக்கக்கூடாது, 3ஐ விட கம்மியாக இருக்கணும். ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா இங்கே நம்ம -1 போட்டோம்னா நமக்கு ரிமைண்டர் என்னவா கிடச்சிரும், -2 நெகட்டிவ்ல கிடச்சிரும். ஸோ அது தப்பு. ஸோ இப்போ நான் -2 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ -2 × 3 எனக்கு என்ன கிடைக்கும், -6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணுவோமா. அப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிரும், இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ -× +ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ +6ஆக மாறிடும், இது -5ஆக மாறிடும். அப்போ உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களோட ரிமைண்டர் 0 to 3க்குள்ளே இருக்கணும். 3ஆ இருக்கக்கூடாது, 3க்குள்ளே இருக்கணும். ஸோ 1 வந்து உங்களுக்கு 3க்குள்ளே தான் இருக்குது, 0க்கு மேலே தான். ஸோ இது வந்து கரெக்ட். ஸோ நான் இங்கே என்ன சொன்னேன், -5ஐ நான் 3ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அதுதானே நான் இங்கே போடணும்னு சொன்னேன். அப்படி பார்த்தா நமக்கு இங்கே ரிமைண்டர் 1 கிடச்சிருக்கா. ஸோ -5 இஸ் கான்குரண்ட் டு 1 mod 3 அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேவா. ஸோ ஏபி வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏபி எந்த இன்டீஜராக வேணா இருக்கலாம், அதை ஏதோ ஒரு எண்ணால் டிவைட் பண்ணுவோம். எண் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்படி நம்ம டிவைட் பண்ணோம்னா அதை எப்போ கான்குரன்ஸ் ரிலேஷனில் எழுத முடியும்னா இந்த a - b வந்து மல்டிபிள் ஆஃப் என்ன எழுதணும். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி. இல்லைன்னா ஏவை நீங்கள் எண்ணால் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அதை இந்த b பிளேஸில் வந்து எழுதணும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம ஈக்குவல்ஸ் டிவிஷன் லெம்மாவையும் மாடுலர் அரித்மெட்டிக்கும் எப்படி ரிலேட் பண்ணலாம், அதாவது நம்ம ஈக்குவல்ஸ் டிவிஷன் லெம்மாவையும் கான்குரன்ஸ் மாடுலையும் எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். கனெக்டிங் ஈக்குவல்ஸ் டிவிஷன் லெம்மா அண்ட் மாடுலர் அரித்மெட்டிக். ஸோ லெட் m and n be integers. ஸோ m and nன்ற 2 இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிறோம். m வந்து அவங்க பாசிட்டிவ் இன்டீஜராக எடுத்துக்கிறாங்க. ஸோ ஈக்குவல்ஸ் டிவிஷன் லெம்மானா நமக்கு என்னன்னு தெரியும், a and bன்றது வந்து 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக இருந்துச்சுன்னா, a வந்து b-ஐ விட பெருசாக இருந்துச்சுன்னா ஏவை நம்ம பிஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் கிடைக்குமோ அது a = bq + rன்ற ஃபார்மெட்டில் நம்மளால் எழுத முடியும். வேறு என்னோட ஆரோட வேல்யூ வந்து 0 < r which is less than b-ஆ இருக்கும். அதாவது a and bன்ற 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட a b-ஐ விட பெருசாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட a வந்து b-ஆல் டிவைட் பண்ணுவேன். அப்போ எனக்கு ஒரு கோஷன்ட் ஒரு ரிமைண்டர் கிடைக்குங்களா, அது வந்து யூனிக்காக தான் இருக்கும். ஒரு நம்பருக்கு 1 தான் கிடைக்கும். இப்போ 5 வந்து நான் 3ஆல் டிவைட் பண்ணா எனக்கு வேறு வேறு கோஷன்ட்லாம் கிடைக்காது. ஒரே ஒரு கோஷன்ட் 1 தான் கிடைக்கும். அதே மாதிரி ஒரே ஒரு ரிமைண்டர் தான் கிடைக்கும். இந்த q அண்ட் r வந்து யூனிக்காக இருக்கும். அதாவது ஒரே ஒரு வேல்யூ தான் அந்த பர்டிகுலர் நம்பருக்கு கிடைக்கும். அது a = qb + rன்ற ஃபார்மெட்டில் என்னால் எழுத முடியும். இந்த qன்றது ஒன்றும் கிடையாது கோஷன்ட், rன்றது ஒன்றும் கிடையாது என்னோட ரிமைண்டர். என்னோட ஆரோட வேல்யூ வந்து 0ல இருந்து b-ஐ விட கம்மியாக இருக்கும். bனா ஒன்றும் இல்லை, இதை எதை வச்சு நம்ம டிவைட் பண்ணுறோமோ அதுதான்.
ஸோ பியா இருக்காது, பியை விட கம்மியாக இருக்கும், 0 இல்லை அதுக்கு மேற்பட்ட வேல்யூவாக இருக்கும். நான் இங்கே மாடுலஸ் யூஸ் பண்ணல, ஏன்னா நான் என்ன சொன்னேன், ஏ அண்ட் பின்றது 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ பி பாசிட்டிவாக இருக்கனால மாட் பி போட்டாலும் ஒன்று தான், பி போட்டாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ அதனால நம்ம வெறும் பி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே என் அண்ட் எம்ன்ற 2 இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிறாங்க. அண்ட் வேற எம்ன்றது பாசிட்டிவா இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஜெனரலைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஈக்லிப்ஸ் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்றாங்க. ஜெனரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஈக்லிப்ஸ் டிவிஷன் லெம்மானா ஒன்றும் இல்லை, ஈக்லிப்ஸ் டிவிஷன் லெம்மால ஏ அண்ட் பி வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்ன்னு பார்த்தோம். ஜென்ரலைஸ்டுனால ஏ அண்ட் பி எனி இன்டிஜரா இருக்கலாம், அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். பட் ஏ வந்து பியை விட பெருசா இருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்க ஏவை பியால டிவைட் பண்ணீங்கன்னா இதே மாதிரி தான் நீங்க எழுதுவீங்க. ஆனா வந்து என்னன்னா இங்க ஒரு மாடுலஸை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குவீங்க, அவ்வளவுதான். ஏன்னா வந்து ஏ அண்ட் பி வந்து எனி இன்டிஜர்ஸா இருக்கனால பி பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். ஸோ இது ஜென்ரலைஸ்ட் ஈக்லிப்ஸ் டிவிஷன் லெம்மாக்கு இருக்க வித்தியாசம். வந்து நம்ம ஜென்ரலைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஈக்லிப்ஸ் டிவிஷன் லெம்மா படி எண் வந்து எம்மை விட பெருசா இருந்துச்சுன்னா இருக்குன்னு சொல்லி இங்க இவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா என்ன நீங்க எம்மால டிவைட் பண்ணீங்கன்னா அது n ஈக்குவல் டு mq பிளஸ் ஆர்ன்ற ஃபார்மட்லையும் நீங்க எழுதிக்குவீங்க. வேர் 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் விச் இஸ் லெஸ் தென் எம். உங்க டிவைசரை விட உங்க ரிமைண்டர் வந்து கம்மியா தான் இருக்கணும். இங்க எம் பாசிட்டிவா இருக்கனால அவங்க இங்க மாடுலஸ் வந்து யூஸ் பண்ணல. அண்ட் கியூன்றது ஏதோ ஒரு இன்டீஜரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் ஏதோ ஒரு இன்டீஜரை, இப்போ இந்த எண்ணுன்ற இன்டீஜரை நீங்க எம்மால டிவைட் பண்ணும்போது இப்படி எழுதுறதுக்கு பதிலாக அதை எப்படி கான்குரன்ஸ் மாடலை யூஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறீங்க. ஸோ இப்போ நமக்கு இங்க என்ன இருக்கு, n is equal to mq plus r அப்படின்னு சொல்லி இருக்கா. ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கலாம், n minus r is equal to mqன்னு எழுதிக்கலாமா? அப்படி நான் எழுதிட்டேன்னா நம்ம மேல ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம்ல, இப்போ ஏதோ 2 இன்டீஜர்ஸ் இருக்கு, அந்த 2 இன்டீஜரை வந்து a மைனஸ் பி வந்து மல்டிபிள் ஆஃப் என்ன நான் எழுதுனேன்னா வேற அந்த கேன்றது எனி இன்டீஜர் இருந்துச்சுன்னா அப்ப நான் என்ன எழுதலாம், a is congruent to b mod n அப்படின்னு சொல்லி எழுதலான்னு பார்த்தோமா. ஸோ அதை தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ மேலே எனக்கு என்ன இருந்துச்சு, a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு kn இருந்துச்சு, வேற k வந்து எனி இன்டீஜர் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ அதுக்கு பதிலாக இங்க எனக்கு என்ன இருக்கு, n மைனஸ் ஆர் ஈக்குவல் டு mqன்னு இருக்கு, வேற q இஸ் எனி இன்டீஜர் ஏதோ ஒரு இன்டீஜர் வேல்யூ அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம மேல டெஃபினிஷன் என்ன பார்த்தோம், a is congruent to b mod n ன்னு எழுத முடியும். ஸோ அதே மாதிரி இங்க n is congruent to r mod m அப்படின்னு சொல்லி என்னால எழுத முடியும். a இருக்கிற இடத்துல n இருக்கு, b இருக்கிற இடத்துல r இருக்கு, n இருக்கிற இடத்துல எனக்கு m இருக்கு. ஸோ அதை எப்படி என்னால எழுத முடியும், இங்க a is congruent to b mod n ன்னு எழுதுற மாதிரி இங்க வந்து n is congruent to r mod m அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதாவது நம்ம மேலே டெஃபினிஷன் பார்க்கும்போது இப்படியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வே சொன்னேன்ல, என்ன எம்மால டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வருதோ அதை தான் சென்டர்ல எழுதணும்ல. ஸோ அதை தான் இங்கே இவங்க சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு இன்டீஜரால நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா அதை இப்படி ஈக்லிப்ஸ் டிவிஷன் லெம்மா படி தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. அதை கான்குரன்ஸ் மாடுலர் ரிலேஷன்லையும் நீங்க எழுதலாம். வேற இந்த எண்ணை நீங்க எம்மால டிவைட் பண்ணீங்கன்னா உங்க எம் எப்படி சொன்னேன் எப்பயுமே மாடுலஸ் பாசிட்டிவா தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அதை நீங்க இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ ஈக்லிப்ஸ் டிவிஷன் லெம்மாலையும் நீங்க எழுதலாம், ஏதாச்சும் ஒரு 2 இன்டீஜரை டிவைட் பண்ணீங்கன்னா அதை எப்படி கான்குரன்ஸ் மாடுலர் எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நோட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு. 23 and 2ன்ற 2 நம்பர் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த 23 வந்து 3ஆல டிவைட் பண்ண போறோம். ஸோ அப்படி நீங்க 23 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 7 3s are 21ன்னு கிடைக்கும், ரிமைண்டர் 2ன்னு கிடைக்கும். ஸோ நம்ம ப்ரீவியஸாக தான் ஒரு ரிசல்ட் பார்த்தோம். ஏதோ ஒரு இன்டீஜர் என்ன வந்து எம்மால டிவைட் பண்ணோம்னா அதை எப்படி என்னால் எழுத முடியும்னா n is congruent to r mod m அப்படின்னு சொல்லி எழுத முடியும். வேற இந்த ஆர்ன்றது ஒன்றும் கிடையாது, ரிமைண்டர். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன், 23 வந்து 3ஆல டிவைட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா 23 3ஆல டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன ரிமைண்டர் வருதோ அதை தான் நான் இங்கே போடணும், அதாவது 2. ஸோ 23 is congruent to 2 mod 3 அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் 2-ஐ வந்து 3ஆல டிவைட் பண்ண போறேன். இப்போ நம்ம டிவைட் பண்ண போற நம்பர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு 3-ஐ விட. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10ன்ற ஒரு நம்பர் கன்சிடர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் 9-ஐ 10ஆல டிவைட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. என்னோட 9 வந்து 10-ஐ விட கம்மியா இருந்துச்சுன்னா நான் 9-ஐயே ரிமைண்டரா எடுத்துக்குவேன். ஏன்னா 9 வந்து 10-ஐ விட கம்மியா இருக்கனால நம்ம பாயிண்ட் வச்சு இங்க 0ன்னு எழுதி நமக்கு பாயிண்ட்ல ஆன்சர் வரும். பட் ஈக்லிப்ஸ் டிவிஷன் லெம்மா படி என்னோட அந்த கோஷன்ட் இன்டீஜரா தான் இருக்கணும். நம்ம பாயிண்ட் வச்சு எழுதணும்னா அது இன்டீஜரா நமக்கு கிடைக்காது, அது ரேஷனல் நம்பரா மாறிடும், இல்லை இர்ரேஷனல் நம்பரா இருக்கும். ஸோ என்னோட கோஷன்ட் இன்டீஜரா இருக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா
என்னோட 9யே நான் ரிமைண்டரா எடுத்துக்குவேன். அதாவது நான் மேல 0 வச்சு மல்டிபிள் பண்ணுவேன். 0 இன்டு 10 எனக்கு என்ன வரும்? 0ன்னு வரும். இது 2த்தையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு 9ஏ ரிமைண்டரா கிடைக்கும். ஓகேவா? இது ஏன் நம்ம இப்படி பண்றோம்னா, கோஷியன்ட் வந்து இன்டீஜரா கிடைக்கிறதுக்காண்டி. ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு 2 வந்து 3 விட கம்மியா இருக்கனால நான் 2வையே ரிமைண்டரா எடுத்துக்குவேன். அதாவது என்னோட கோஷியன்ட்ல நான் 0ன்னு போட்டு என் ரிமைண்டர நான் 2ன்னு வச்சுக்குவேன். ஸோ இப்போ இந்த 2 நம்பரையும் நீங்க 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஒரே ரிமைண்டர் தானே கிடைக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த 2 நம்பரையும் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 23 இஸ் கான்குரண்ட் டு 2 மாட் m அதாவது 2 மாட் 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ அதை தான் இங்க சொல்றாங்க. ஏதோ ஒரு 2 இன்டீஜர் வந்து கான்குரண்ட் மாடுல எம்ன்னு என்னால எழுத முடியும். எப்பனா அந்த 2 இன்டீஜர் இந்த a and b வந்து m-ஆல டிவைட் பண்ணனா எனக்கு ஒரே ரிமைண்டர் வேணும். 23 3ஆல டிவைட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு 2ன்னு தான் ரிமைண்டர் வருது. 2 3ஆல டிவைட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு 2ன்னு தான் ரிமைண்டர் வருது. ஸோ இப்படி ஏதோ ஒரு 2 நம்பரை ஒரே நம்பரால டிவைட் பண்ணும்போது சேம் ரிமைண்டர் வரனால அந்த 2 நம்பரையும் கான்குரண்ட் மாடுல என்னால் எழுத முடியும். இங்கே ஏன்றது ஒன்றும் கிடையாது 23, பின்றது ஒன்றும் கிடையாது 2. இது ரெண்டத்தையும் எம்மால அதாவது 3ஆல நமக்கு டிவைட் பண்ணும்போது சேம் ரிமைண்டர் 2 கிடைக்கிறதுனால இதை இப்படி எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.